செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த டேட்டை நம்ம பார்த்துருப்போமே. ஆமாம், பிப்ரவரி 6 பார்த்துருப்போம். அன்றைக்கி நான் சொல்லிட்டேன் இவங்க மார்ச்லேயே வந்து இந்த டேட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூய்தாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாக்ஸிங்க. இப்போ பாக்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குத்து டம்முன்னு அச்சுனே இருப்பாங்களே. பட் ஆனால் இந்த மூய்தாயில் வந்து ஒரே அடி தான். இதுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது, ஆர்ட் ஆஃப் 8 limbs அப்படின்ட்டு. அதாவது இந்த 8 விதமான மூட்டு அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூட்டுகளை வச்சு ஒரே அடி தாங்க. அது பயங்கரமான ஒரு ஃபோர்ஸில் விழுறதுனால 1-2 அடிக்கு மேலே நிறைய பேர் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வித்து தாங்க, ஒரு தற்காப்பு கலையாக தான் இருக்குது. இது எப்படி உங்கள் நாட்டில் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேஸுன்றது ஆசிய கண்டங்கள்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இது செம ஃபேமஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் தான். அயுத்தாவினுடைய அரசராக இருந்த சூரியேந்திர தி பேடி அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அவங்க நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சார். அப்படிப்பட்ட அந்த அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அரியணை ஏறின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6 இவங்க அந்த டேட்டை கொண்டாடுறாங்க. பட் இருந்தாலுமே இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உருவானது டைம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1774